இந்த மாதிரி எல்லாமே தானாக தோல் பிரிஞ்சு அதுவாக வந்து ஸ்மாஷ் ஆகணும். ஹலோ கைஸ், வெல்கம் டு அடாவடி கப்பிள்ஸ். திஸ் இஸ் ஸ்ரீலேகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி ஊறுகாய். இது வந்து என்னோட அம்மா ஸ்பெஷல் ரெசிபி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஸோ அதனால உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கவர் பண்ணியிருக்கேன். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த தக்காளி ஊறுகாய் எப்படி வரும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அடுத்தடுத்து மெத்தட்ஸை பார்க்கலாம். இப்போது தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான ஒரு கடாய் இல்லைனா வந்து குக்கர் தான் வந்து பெஸ்ட் சாய்ஸு. அதில் வந்து நீங்கள் தக்காளி எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் போட்டுக்கலாம். நாங்கள் இப்போ 1 kg தக்காளி எடுக்கிறோம். 100 ml ஆஃப் ஆயில் வந்துட்டு போட்டுக்கலாம். ஆயிலும் வந்துட்டு உங்களோட ப்ரிஃபரபிள் ஆயில் தான். நாங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஆயில் வந்துட்டு கடாயில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சுட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டொமேட்டோவை மீன் டைம் வந்து வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டொமேட்டோஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஆயில் அப்படியே டேஷாக கட் பண்ணாமல் ஃபுல்லாக போட்டு செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஃபுல் டொமேட்டோஸை வந்து அடுக்கி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. தக்காளி எல்லாம் ஆயில் சூடான பிறகு இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கணும். நல்லா ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிட்டு அடுக்குங்க, ஏன்னா தண்ணி தெறிக்கும் இதுல இருந்து. இப்போ வந்துட்டு மூடி போட்டு நம்ம இதை பேக் பண்ண போறோம். நல்லா அந்த ஆயில்ல வந்து தக்காளி கரைஞ்சு வர அளவுக்கு வேகணும். மீன் டைம் இதுக்கு ஆட் பண்ண வேண்டிய கார்லிக், ஜிஞ்சர் அண்ட் சில்லி. நான் வந்து இந்த 1 கிலோ தக்காளிக்கு வந்து 20 பல் பூண்டு தோல் உரிச்சு எடுத்தாச்சு. வந்து இப்போ ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் கோஸ் வித் ஜிஞ்சரும் சில்லியுமே அதே மாதிரி தான். அது நம்ம இந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்குள்ள இது ஓரளவுக்கு ஸ்டீம் ஆயிடும். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். A few minutes later. இப்போ நம்ம 10 minutes ஆயிருச்சு. இந்த தக்காளி எல்லாம் உள்ள எண்ணெயில அடுக்கி வச்சு மூடி போட்டு இப்போ எடுத்து ஒரு டைம் கலரி விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் இந்த மாதிரி தோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பீல் ஆகும். இதை மாதிரி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா எல்லா சைடுமே வந்து எண்ணெயிலேயே வெந்தே வந்து அந்த தோல்லாம் தனியாக உறிஞ்சி ஸ்மாஷ் ஆகிடும் ஒன்றோட ஒன்று. இதுக்கு மீன் டைம் நம்ம அடுத்த மசாலா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இதை மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டோம், மூடி போட்டு வச்சுருங்க. ஃப்ளேமில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரொம்ப நேரம் ஆகும் இதுக்கு, நல்லா ஸ்லோ குக் ப்ராசஸ் தான். இப்போ வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ண வேண்டிய 2 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி மாதிரி இருந்தால் போதும். எனக்கு கம்மி குவான்டிட்டி தான் எடுக்க போகிறோம். 1 kg தக்காளிக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபெனுக்ரிக் வெந்தயம் எடுத்திருக்கேன். அதே டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சீரகம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்போ இதில் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்னா உரலில் போட்டு இடிக்கிறது வந்து என்னோடய பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இதை வந்து இந்த உரலில் மாற்றிட்டு இடிக்கிறத வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபைன் கோராக வந்து இடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வர ஃப்ளேவர் மட்டும்தான் உங்கள் டேஸ்ட் பட்ஸ்க்கு ஒரு ட்ரீட் கொடுக்கும் கண்டிப்பாக. A few moments later. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொரு மிக்சிங் கொடுக்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். தக்காளி அந்த ஸ்டீம்லேயே ஆயிலோடு சேர்ந்து நல்லா வெந்துடும். நீங்கள் நடுவில் வந்து இதை வந்து இந்த நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணுறது அந்த மாதிரி வேலைலாம் பண்ண வேண்டாம். நம்ம அதுவே ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். எந்த அளவுக்குன்னா, ஸோ இது எல்லாமே முழு தக்காளியாக போட்டது தான். இது ஒன்று பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி எல்லாமே தானாக தோல் பிரிஞ்சு அதுவாக வந்து ஸ்மாஷ் ஆகணும். அப்போ தான் வந்து 100% ஃப்ளேவர் இருக்கும். மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம வந்து லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். A few moments later. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்டிர் பண்ணிக்கலாம். ஸ்டிர் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மேக்ஸிமம் ஆஃப் தக்காளியோட ஸ்கின் வந்து தானாக பீல் ஆகி வந்துருச்சு.
ஸ்கின் தனியாக, உள்ளே இருக்க ஃப்ளஷ் தனியாக. இது இன்னும் நல்லா குக் ஆகணும். எந்த அளவுக்குன்னா இதோடவே சேர்ந்து குக் ஆகி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். பிறகு நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற்றின எண்ணெயே இதில் அப்படியே பிரிஞ்சு வர அளவுக்கு இது குக் ஆகணும். பட் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இது கூடவே நம்ம ஆல்ரெடி நான் வந்து குவான்டிட்டி சொன்னேன் இல்லையா, 20 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் மீடியம் சைஸ், இது எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்குள்ளே இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்டிங் தக்காளி அடுக்கும்போது வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்கும் லிக்விட் கண்டென்ட்டில். இப்போ வந்து தக்காளி ஒன்றா வந்து நல்லா குக் ஆக ஆக அதோட இது எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகி ஆயிலோடு சேர்ந்து மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம போட்ட இந்த 3 இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய தக்காளியோட தோல் உறிஞ்ச பிறகு இதெல்லாம் வந்து இன்னும் குக் ஆகாமல் இருக்கோ அதெல்லாம் வந்து சென்டரில் வர மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆனதை வந்துட்டு தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து எல்லாமே ஈவனாக குக் ஆகியிருக்கும். இல்லைனா ஒன்று குக் ஆகி இன்னொன்று குக் ஆகாமல் இன்னும் டைம் வந்து அதிகமாக எடுக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து மிக்ஸ் பண்ண லிட் ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் இந்த ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ண வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டு லோயர் சிம்லேருந்து இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. பட் கூடவே இருந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி 10 to 15 மினிட்ஸ்க்கு கொஞ்ச நேரம் இது குக் ஆகட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி வந்து இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. லிட் ஓப்பன் பண்ணி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்படி போட்ட தக்காளி வந்து இப்போ எந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு பாருங்கள். நிறைய டைம் எடுக்கும். ஸ்லோ குக் ப்ராசஸ் தான் இது. பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் அப்போ தான். ஸோ இதில் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, ராக் சால்ட் ஆர் இது நார்மல் சால்ட் கூட 1.5 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். இதுவும் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து மறுபடியும் ஆட் பண்ணிக்கணும். நானுமே இப்போ வந்து ஒரு டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சால்ட்டும் அகெயின் ஸ்பைஸஸும் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்துட்டு பச்சை மிளகா 2 போட்டிருப்போம். உங்கள் ஸ்பைஸ் லெவல் என்னன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கப்புறம் இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட போகிறோம். நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுன ஆயில் மட்டும்தான், ரெண்டாவது நம்ம எப்போயுமே இந்த ப்ராசஸில் ஆயில் ஆட் பண்ணவே மாட்டோம். ஆனால் எந்த அளவுக்கு ஆயில் பிரிஞ்சு கலர் எவ்வளோ ரிச் கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலி. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெருங்காயம் எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகணும் நல்லா. ஐ ஹோப் இந்த ஆயில்லாம் உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா கார்னர்ஸுமே இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லையோ இல்லை ஸ்லோ குக் ப்ராசஸில் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து டேஸ்ட் வந்து 100% கண்டிப்பாக கொடுக்காது. சொன்ன மெத்தடை ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் அப்படியே பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி டேஸ்ட் கேரண்டி. 1 கிலோ தக்காளி போட்டு இந்த அளவுக்கு தான் குவான்டிட்டி வந்திருக்கு. பட் டெஃபினெட்லி மவுத் வாட்டரிங்காக இருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இதே மாதிரி லிட்லாம் போட வேண்டாம். நீங்கள் வந்து சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறமே வந்து லிட் போட தேவையில்லை. அப்போது சில்லி பவுடர் போடும்போது ஒரு ஒன்றும் பாதியமாக அந்த டொமேட்டோ கூட இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுலேயே ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்க. இது 2 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணி விட்டுறலாம். அப்படியே நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி 1 மினிட்டுக்கு வந்து அதை ரெஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்து மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம ஃபஸ்ட் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு வச்சோம் இல்லையா, அந்த வெந்தயமும் சீரகமும் அதை வந்துட்டு நல்லா உரல்லே இடித்து இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம்.
ரெண்டும் ஒவ்வொரு ஸ்பூன் ரேஷியோ எடுத்துருக்கோம். அது அப்படியே நம்ம அரைச்ச மொத்த பவுடருமே இல்லை அப்படியே இது பண்ணிடலாம். இது வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக. போட்டு கைவிடாமல் ஒரு 1 மினிட்டுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து கட்டி கட்டியாக ஆகிடக்கூடாது எங்கேயுமே. இது இன்னும் நல்லா சுரலும். எக்ஸாக்டாக சொல்ல போனால் அல்வா பதம் அந்த பதத்துக்கு வரணும். நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கேயுமே வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கக்கூடாது. எண்ணெய் இன்னும் நிறைய பிரிஞ்சு வரும் இதுலேருந்து. அதனால தான் நம்ம 100 ml ஆயிலே போதும்னு சொல்லி சொன்னேன் நான். சைடில் இருக்க எல்லாமே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா செரி ரெட் கலரில் இருந்தது இப்போது ஒரு மாதிரி லைக் மெரூன் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் டெக்ஸ்சர். இன்னும் நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது வந்து இப்போ கூட செப்பரேட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆகக்கூடாது. நல்லா எல்லாமே மிங்கிள் ஆகி ஒன் சிங்கிள் கிரேவி, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் சிம்மில் வச்சு இதை நல்லா ரெஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நம்ம போட வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. அதோட 100% கொடுத்துச்சு. ரொம்ப ஸ்மெல் சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்ட் டெக்ஸ்சரும் வந்துட்டு ஆயில் தனியாக கிரேவி, அவ்வளோதான். ஸ்பூனில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கும் டெக்ஸ்சரு. ஸோ இதோட நம்மளோட எம்மி தக்காளி ஊறுகாய் எங்கள் அம்மா ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Sri Lekha.